Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. கிறுக்காதே தெளிவாக எழுதுங்கள். ஸோ ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க. குட்டி பசங்களாக இருந்தாங்களா எழுதுக்குள்ள அவங்க ஸ்கிரிபிள் பண்ணிட்டு கிறுக்கிட்டே எழுதுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட சொல்லுவாங்க கிறுக்காதீங்க, கரெக்டாக எழுதுங்க, அழகாக எழுதுங்க, தெளிவாக எழுதுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம சொல்லலாம்? டோன்ட் ஸ்கிரிபிள், ரைட் லெஜிபிளி. லெஜிபிளினா கரெக்டாக அழகாக எழுதுங்க, தெளிவாக எழுதுங்கன்னு அர்த்தம். டோன்ட் ஸ்கிரிபிள், ரைட் லெஜிபிளி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன்றதை எப்படி சொல்லலாம்? லெட் மீ டெல் யூ சம்திங். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன்னு அர்த்தம். லெட் மீ டெல் யூ சம்திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ், நேற்று இரவு தூறல் பெய்தது. நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் தூறல் தான் இருந்துச்சு, ரொம்ப ஹெவியா ரெயின் கிடையாது, கொஞ்சம் தூறல் தான் இருந்ததுன்றதை எப்படி சொல்லலாம்? இட் ட்ரிசில்ட் லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட்னா நேற்று நைட்டுன்னு அர்த்தம். ஸோ எஸ்டர்டே நைட் சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட். ஸோ லாஸ்ட் நைட் வந்து கொஞ்சம் தூறல் தான் இருந்ததுன்றதை எப்படி சொல்லலாம்? இட் ட்ரிசில்ட் லாஸ்ட் நைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த கார்ல இருந்து வெளியேறு அப்படின்னா இந்த கார்ல இருந்து நீங்க இறங்குங்கன்றதை எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் திஸ் கார். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க ரூம்ல இருந்து வெளியில போங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் மை ரூம். என்னோட ரூம்ல இருந்து நீங்க வெளில போங்க, கெட் அவுட் ஆஃப் மை ரூம். ஸோ கார்ல இருந்து இறங்குன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் திஸ் கார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ், நாங்கள் இரவு முழுவதும் வேலை செய்தோம். நாங்கள் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை, நைட் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் இருந்ததுன்றதை எப்படி சொல்லலாம்? We work throughout the night. நாங்கள் நைட்டு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னு அர்த்தம். We work throughout the night. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் 5 நிமிடத்தில் வருவேன். நான் இப்போ வெளில போகிறேன், 5 மினிட்ஸ்லேயே வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்வீங்க இல்லையா? 5 மினிட்ஸில் நான் வந்துடுவேன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? I will come within 5 minutes. I will come within 5 minutes. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது தவறுதலாக நடந்தது. ஸோ நான் இது வந்து வேணும்னு செய்யலை, இது தவறாக நடந்துருச்சு, பை மிஸ்டேக் தான் இது நடந்துருச்சு, இதை வந்து நான் வேணும்னு செய்யலைன்றதை எப்படி சொல்லலாம்? இட் ஹேப்பன் பை மிஸ்டேக்ஸ். இட் ஹேப்பன் பை மிஸ்டேக்ஸ். இது தவறுதலாக தான் இந்த விஷயம் நடந்துருச்சு. இட் ஹேப்பன் பை மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சிறிது நேரம் என்னுடன் இரு. கொஞ்ச நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ வந்திருந்தா சொல்வீங்க இல்லையா? கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்துட்டு போங்க, ஏன் உடனே கிளம்புறீங்க, கொஞ்ச நேரம் எங்களோட இருங்கன்றதை எப்படி சொல்லலாம்? ஸ்டே வித் மீ ஃபார் அ வைல். ஃபார் அ வைல்னா கொஞ்ச நேரம்னு அர்த்தம். ஸ்டே வித் மீ ஃபார் அ வைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் தவறை திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, திருப்பி அதே மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது ஃப்யூச்சரில். அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, அதை வந்து திருத்திக்கோங்கன்றதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ரெக்டிஃபை யோர் மிஸ்டேக்ஸ். ரெக்டிஃபை யோர் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது ஒரு வதந்தி. இது ஒரு ஃபால்ஸ் நியூஸ். எப்படியோ வந்து இது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, இது ஒரு வதந்தின்றதை எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் அ ரூமர். This is a rumor. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.